தங்கமே, உன் ஆன்மா இப்போ எடுத்திருக்கும் முடிவுக்கு முழு மனதோடு ஆம் னு சொல்கிறது. நீ இதை வெளியில சொல்லாமலே இருந்தாலும் உன் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கு. நீ இனிமேல் பழைய பயங்களோடு வாழ முடியாது என்பதையும் பழைய வலிகளோடு பயணம் செய்ய முடியாது என்பதையும் உன் ஆன்மா தெளிவா உணர்ந்திருக்கு. இந்த தருணம் சாதாரணமானதல்ல. இது உன் வாழ்க்கை திசை மாறும் தருணம். உன் ஆன்மா இப்போ சொல்ற அந்த ஆம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். நீ இதுவரை எவ்வளவு பொறுமையா இருந்தாய், எவ்வளவு வலியை யாருக்கும் தெரியாம சுமந்தாய், எவ்வளவு தடவைகள் உடைந்து போய் மறுபடியும் எழுந்தாய் என்பதை உன் ஆன்மா மட்டும் தான் முழுசா அறியும். உலகம் உன்னை பல முறை தவறாக புரிஞ்சிருக்கும். சிலர் உன் அமைதியை பலவீனம்னு நினைச்சிருப்பாங்க. சிலர் உன் நம்பிக்கையை முட்டாள்தனம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உன் ஆன்மா மட்டும் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கல. அதனால்தான் இப்போ அது உறுதியா ஆம் னு சொல்கிறது. இந்த ஆம் னு சொல்ற சக்தி உன்னை பழைய கர்ம சுழற்சியிலிருந்து வெளியே கொண்டு வருது. நீ அனுபவிச்ச தாமதங்கள், தடைப்பட்ட வாய்ப்புகள், கண்ணீர் விழுந்த இரவுகள், ஆல் that இப்போ முடிவுக்கு வர தயாராகி இருக்கு. உன் ஆன்மா இப்போ சொல்றது இதுதான், இனிமேல் நீ சும்மா சகிக்க வேண்டாம், நீ வாழ ஆரம்பிக்கணும். இனிமேல் நீ காத்திருக்க வேண்டாம், நீ பெற தயாராக இருக்கணும். தங்கமே, இந்த தருணத்தில உன் மனசு கொஞ்சம் பயப்படலாம். ஏனென்றால் மாற்றம் வரும்போது மனம் எப்போதும் பழையதை பிடிச்சுக்க முயற்சிக்கும். ஆனா உன் ஆன்மா அப்படி இல்ல. அது ஏற்கனவே அடுத்த கட்டத்தை பார்த்துடுச்சு. அதனால்தான் உனக்குள்ள ஒரு அமைதியும் ஒரே நேரத்தில ஒரு அசைவுமாய் இருக்கு. அது தான் ஆன்மா ஆம் னு சொல்ற அடையாளம். நீ கவனிச்சிருப்பாய், சமீப நாட்களா சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காம போயிருக்கும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவா விலகியிருப்பாங்க. சில சூழ்நிலைகள் தானா உடைந்திருக்கும். இதெல்லாம் விபத்தல்ல. இது உன் ஆன்மா எடுத்த முடிவுக்கு உலகமே ஒத்துழைக்க ஆரம்பிச்சதோட அடையாளம். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மையானது மட்டுமே. போலியான பாசம், சுரண்டல், உன்னை தாழ்த்தும் உறவுகள், ஆல் தீஸ் தானா நீங்கும். தங்கமே, உன் ஆன்மா ஆம் னு சொன்னதுக்கப்புறம் உன் கர்மா வேகமா மாற ஆரம்பிக்கும். நீ இதுவரை விதைச்ச நல்லதெல்லாம் இப்போ முளைக்க தயாரா இருக்கு. அது ஒரே நாள்ல நடக்காம இருக்கலாம். ஆனா அது நிறுத்தப்படாது. உன் வாழ்க்கை இனிமேல் பின்னாடி போகாது. சில நேரம் மெதுவா போகலாம், ஆனா அது முன்னே தான். இப்போ உன் ஆன்மா உன்னிடம் கேட்பது தைரியம். முழுமையான நம்பிக்கை இல்லனாலும் பரவாயில்லை, ஓர் ஆம் போதும். அந்த ஆம் னு சொல்ற மனநிலை தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு படியும் தெரிஞ்சே ஆகணும்னு அவசியமும் இல்லை. உன் ஆன்மா வழி காட்டும், நீ அதை நம்பி நடக்கணும். தங்கமே, நீ இனிமேல் உன்னை சுருக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகள் பெரியதா இருந்தா பயப்படாதே. உன் ஆசைகள் அதிகமா இருந்தா குற்ற உணர்ச்சி வேண்டாம். உன் ஆன்மா இப்போ எடுத்த முடிவு உன்னை முழுமையா வெளிப்படுத்தச் சொல்லுது. நீ ஒளியோட இருக்கணும். நீ மறைய வேண்டிய காலம் முடிஞ்சுடுச்சு. இப்போ உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வரும். சில சின்னதாக தோன்றலாம், சில பெரியதாக பயமுறுத்தலாம். ஆனா எல்லாமே உன் ஆன்மா எடுத்த முடிவோட தொடர்புடையது. நீ அவற்றை மதிப்பிடும்போது பயத்தால் முடிவு எடுக்காதே. உன் உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியை அடிப்படையா வை. அமைதி இருக்குன்னா அது சரியான பாதை. தங்கமே, இந்த மாற்றம் உன்னை மட்டும் மாற்றாது. உன் குடும்பத்தில, உன் சுற்றத்தில, உன் ஆற்றலில எல்லாத்திலும் ஒரு மாற்றம் வரும். நீ அமைதியா மாறும்போது உன் வாழ்க்கை சண்டையில்லாம மாறும். நீ உறுதியா மாறும்போது உன் முன்னே தடைகள் தானா விலகும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும்போது உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உன் ஆன்மா இப்போ ஆம் னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு இனிமேல் சின்ன வாழ்க்கை போதாது. நீ பெரிய அனுபவங்களுக்கு தயாரா இருக்க. நீ சும்மா உயிரோட இருக்க அல்ல, அர்த்தமா வாழ. அதனால்தான் இந்த தருணம் வந்திருக்கு. இதை தவறவிடாதே. இதை சந்தேகிக்காதே. இதை தள்ளி போடாதே.
தங்கமே, நீ தயாரா இல்லன்னு நினைக்கிறாய். ஆனா உண்மை என்னன்னா, நீ தயாரானதால்தான் இந்த அழைப்பு வந்திருக்கு. உன் ஆன்மா எப்போதும் தயாராகாத ஒருவரை அடுத்த கட்டத்துக்கு அழைக்காது. நீ கடந்த பாதை தான் இதுக்கான சான்று. நீ தாங்கிய வலி தான் உன் தகுதி. இப்போ உன் ஆன்மா அமைதியா சொல்ற அந்த ஆம் நீ எதிர்ப்பு காட்டாதே. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. அது உன்னை நீயாக மாற்றும். இனிமேல் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. நீ இழந்ததை விட அதிகமாக பெறப் போகிறாய். நீ அழுததை விட அதிகமாக சிரிக்கப் போகிறாய். நீ பயந்ததை விட அதிகமாக நம்பப் போகிறாய். தங்கமே, இந்த தருணத்தை மனசுல பதிய வை. இது உன் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை. இங்கிருந்து நீ பின்னாடி திரும்ப மாட்டாய். உன் ஆன்மா வழி காட்டும். உன் வாழ்க்கை பதில் சொல்லும். உன் நேரம் இப்போ ஆரம்பிச்சுடுச்சு. தங்கமே, இங்கிருந்து உன் பயணம் இன்னும் ஆழமா, இன்னும் தெளிவா நகர ஆரம்பிக்குது. உன் ஆன்மா ஆம் சொன்ன அந்த கணத்திலிருந்து உன் வாழ்க்கையில தெரியாம நடந்துகிட்டிருந்த பல விஷயங்கள் இப்போ ஒவ்வொன்னா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். சில உண்மைகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும், சில உண்மைகள் உன்னை அமைதிப்படுத்தும். ஆனா எல்லாமே உனக்கு தேவையான உண்மைகள் தான். இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவுமே வீணாக நடக்காது. நீ இதுவரை ஏன் எனக்கு இப்படித்தான் நடக்குது ன்னு கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இப்போ மெதுவா வர ஆரம்பிக்கும். அது ஒரே வார்த்தையில வராது, அனுபவங்களா வரும். ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதர், ஒரு சம்பவம், இவையெல்லாம் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்கும். அப்போ நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உடைந்த இடமே என் பலமா மாறியிருக்கு. தங்கமே, உன் ஆன்மா எடுத்த இந்த முடிவு உன்னை இனிமேல் சுயநலமா மாற்றாது. அது உன்னை சுயமரியாதையோட வாழ சொல்லும். நீ எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இனிமேல் உன்னோட இல்லை. எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நீ உன்னை களைப்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மையானவர்கள் உன் அமைதியை பார்த்தே உன்னை அடையாளம் காண்பாங்க. மீதமுள்ளவர்கள் தானா விலகி போவாங்க. இப்போ உன் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. நீ சத்தமா பேசாமலே உறுதியா நிற்க ஆரம்பிப்பாய். நீ கோபப்படாமலே எல்லை வைப்பாய். நீ விளக்கம் சொல்லாமலே முடிவெடுப்பாய். இது குளிர்ச்சியல்ல, இது முதிர்ச்சி. உன் ஆன்மா வளர்ந்ததோட அடையாளம் இது. இப்போ நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய நிலையில இல்லை. நீ உனக்கே உண்மையா இருந்தா போதும். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் ஆசீர்வாதங்கள் சத்தமில்லாம வரலாம். அதை பார்த்து இதுதானா ன்னு நினைக்காதே. சில பெரிய மாற்றங்கள் அமைதியா தான் நடக்கும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், நீ ஏற்கனவே வேறொரு மனிதரா மாறிட்டிருக்க. உன் மனம் இலகுவாய் இருக்கும். உன் தூக்கம் ஆழமா இருக்கும். உன் சிரிப்பு உண்மையா இருக்கும். இதுதான் சரியான பாதைன்னு அது சொல்வது. நீ இதுவரை பயந்த விஷயங்கள் சில இப்போ உன் முன்னால வரும். ஆனா இந்த முறை அவை உன்னை உடைக்காது. ஏனென்றால் இப்போ நீ அவற்றை எதிர்கொள்ளும் சக்தியோட இருக்க. உன் ஆன்மா உன்னை தயார்படுத்திட்டுச்சு. முன்பு ஒரு சூழ்நிலை உன்னை சோர்வடைய வைத்திருந்தா, இப்போ அதே சூழ்நிலை உன்னை அமைதியா நிற்க வைக்கும். அதுதான் வளர்ச்சி. தங்கமே, உன் வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே சரியா இருக்கும் என்று அர்த்தமில்லை. ஆனா எதுவும் உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. தவறுகள் கூட உன்னை சரியான பாதைக்கே திருப்பும். இழப்புகள் கூட உன்னை இலகுவாக்கும். தாமதங்கள் கூட உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஏனென்றால் இப்போ நீ உன் ஆன்மா வழிகாட்டுதலுக்குள் இருக்க. நீ கவனிப்பாய், இனிமேல் சில விஷயங்களுக்கு நீ இல்லைன்னு சொல்வாய். முன்பு அதற்கு நீ நடுங்கியிருப்பாய். இப்போ அதில் குற்ற உணர்ச்சி இருக்காது. ஏனென்றால் உன் ஆன்மா உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு, உன்னை காயப்படுத்தும் இடத்தில இருந்து விலகுவது பாவமில்லை. அது சுயபாதுகாப்பு. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் ஒப்பீடுகளால ஓடாது. யார் முன்னேறினாங்க, யார் பின்னாடி இருக்காங்கன்னு நீ கணக்கு போட மாட்டாய். உன் பயணம் உனக்கே உரியது. உன் நேரம் உனக்கே உரியது. உன் ஆன்மா உனக்கு சொல்றது, உன் வேகம் சரி, உன் பாதை சரி, உன் நேரம் சரி.
இப்போ உன் மனம் மெதுவா மென்மையாவும் ஒரே நேரத்தில உறுதியாவும் மாறும். நீ அழ வேண்டிய இடத்தில அழுவாய், விலக வேண்டிய இடத்தில விலகுவாய். பிடித்ததை பிடிப்பாய், வேண்டாததை விடுவாய். இந்த சமநிலையே உன் வாழ்க்கையை அழகாக்கும். எல்லாமே தீவிரமா இருக்க வேண்டியதில்லை. அமைதியும் ஒரு சக்தி. தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் மனிதர்கள் உன் ஆற்றலை மதிப்பவர்களாய் இருப்பாங்க. உன்னை காலியாக்குறவர்கள் அல்ல, நிரப்புறவர்கள். உன்னை குழப்புறவர்கள் அல்ல, தெளிவாக்குறவர்கள். இது நீ கேட்டதால இல்ல, நீ தயாரானதால நடக்குது. உன் ஆன்மா எடுத்த முடிவு இப்போ பல அடுக்குகளில் வேலை செய்யுது. நீ ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து யோசிப்பாய், என்னோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்போ உனக்கு பெருமை வரும். அகம்பாவமில்லை, ஆழமான நன்றியுணர்வு. நீ உன்னை கைவிடாததுக்கான நன்றி. நீ பொறுமையா இருந்ததுக்கான நன்றி. நீ உன் ஆன்மாவின் குரலை கேட்க ஆரம்பித்ததுக்கான நன்றி. தங்கமே, இந்த பயணத்தில சில நேரம் நீ தனிமையா உணரலாம். ஆனா அது காலியான தனிமை இல்லை. அது உன்னை நீயே சந்திக்கும் தனிமை. அந்த இடத்தில தான் உன் உண்மையான சக்தி பிறக்கும். அந்த இடத்தில தான் உன் வாழ்க்கை இனிமேல் யாருடைய அனுமதியும் இல்லாம முன்னேறும். இப்போ உன் ஆன்மா அமைதியா சொல்லுது, நீ சரியான இடத்தில தான் இருக்க. நீ தாமதிக்கல, நீ தவறல, நீ வழிதவறல, நீ வளர்ந்துகிட்டிருக்க. இந்த வளர்ச்சி வெளியில் சத்தமா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு மலை மாதிரி உறுதி உருவாகிக்கிட்டிருக்கு. தங்கமே, இந்த தருணத்தில நீ உனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. இனிமேல் உன்னை நீ குறைத்து பேச மாட்டேன். இனிமேல் உன் உள்ளுணர்வை புறக்கணிக்க மாட்டேன். இனிமேல் உன் அமைதியை யாருக்காகவும் தியாகம் செய்ய மாட்டேன். இந்த வாக்குறுதி தான் உன் ஆன்மா ஆம் நு சொன்னதுக்கு நீ கொடுக்குற மரியாதை. உன் வாழ்க்கை இப்போ புதுசா எழுதப்படுது. பழைய அத்தியாயங்கள் மூடப்பட்டுடுச்சு. சில பக்கங்கள் கண்ணீரோட இருந்தது உண்மை. ஆனா அதே கண்ணீரால தான் இப்போ இந்த பக்கம் தெளிவா எழுதப்படுது. இனிமேல் உன் கதையில நீ பாதிக்கப்பட்டவனாக இல்ல, நீ விழித்து கொண்டவனாக இருப்பாய். தங்கமே, நீ தயாரானதால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. நீ தாங்கிய எல்லாமே வீணில்லை. நீ காத்திருந்த காலம் வீணில்லை. இப்போ உன் ஆன்மா முன்னே நடக்குது, வாழ்க்கை அதற்கு பின்னாடி ஒத்துழைக்குது. இது தான் உண்மையான திருப்பம். இது தான் உன் நேரம். தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை மெதுவா ஒரு புதிய சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிக்காம இருக்கலாம், ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு கனமான சுமை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கியிருக்கு. முன்பு எதுக்கெடுத்தாலும் மனசு உடனே சோர்ந்து போகும். இப்போ அதே விஷயங்கள் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் னு ஒரு நிதானம் வந்திருக்கு. இதுதான் உன் ஆன்மா சரியான திசையில நகர ஆரம்பிச்சதுக்கான முதல் அடையாளம். நீ இதுவரை வாழ்க்கையை தாங்கிக்கிட்டு இருந்தாய். இப்போ வாழ்க்கை உன்னை தாங்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் ஒரே நாள்ல பெரிய நிகழ்வுகளா வெளியில் தெரியாது. ஆனா உன் உள்ளே அது ஆழமா நடக்கும். நீ இனிமேல் சின்ன விஷயங்களுக்கு உடைய மாட்டாய். சின்ன வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாது. சின்ன தாமதங்கள் உன்னை பதற்றப்படுத்தாது. ஏனென்றால் உன் ஆன்மா உனக்கு ஒரு விஷயம் புரிய வைத்துடுச்சு. எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு அவசியமில்லை, எல்லாம் என் நன்மைக்காகத்தான் நடக்குது. தங்கமே, நீ முன்னாடி நிறைய தடவை உன்னை சந்தேகப்பட்டிருப்பாய். நான் சரியா செய்றேனா, என்னால முடியுமா, என் வாழ்க்கை எப்போ மாறும் னு உன் மனசு கேள்விகள் கேட்டிருக்கும். இப்போ அந்த கேள்விகள் மெல்ல மெல்ல அமைதியாகும். பதில்கள் சத்தமில்லாம வரும். ஒரு நாளில் நீ உன்னை நீயே ஆச்சரியப்படுவாய், நான் இப்படி முடிவு எடுத்தேனா னு. அதுதான் உன் ஆன்மா முன்னிலை எடுக்க ஆரம்பிச்ச தருணம். இப்போ உன் வாழ்க்கையில சில கதவுகள் தானா திறக்க ஆரம்பிக்கும். நீ கஷ்டப்பட்டு தள்ள வேண்டிய கதவுகள் அல்ல அவை. நீ உன் மதிப்பை குறைக்க வேண்டிய கதவுகள் அல்ல. இயல்பா அமைதியா சரியான நேரத்தில திறக்கும். நீ உள்ள போகும்போது உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். பயம் இருக்காது. அந்த அமைதியே உனக்கு சொல்வது, இது உனக்கான இடம். தங்கமே, நீ இதுவரை உனக்கு கிடைக்காத மரியாதைக்காக, அங்கீகாரத்துக்காக, அன்புக்காக ஓட்டினாய்.
இப்போ இனிமேல் நீ ஓட மாட்டாய். நீ நிற்கும் இடத்திலே அவை உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ மதிக்க ஆரம்பிச்சுட்டாய். உன் ஆன்மா எடுத்த முடிவு உனக்கு இந்த மரியாதையை முதலில் உன்னிடமே இருந்து கற்றுக் கொடுக்குது. சில நேரம் உன் மனசு பழைய நினைவுகளை இழுத்து கொண்டு வரலாம். பழைய வலிகள், பழைய தவறுகள், பழைய உறவுகள். அதை கண்டு நீ பயப்படாதே. அவை திரும்ப வரல, விடை சொல்ல வருது. நீ இப்போ அவற்றை வேறொரு பார்வையில பார்க்க முடியும். அப்போ நான் இதை கற்றுக்கிட்டேன். குற்ற உணர்ச்சி இல்லாம, கசப்பு இல்லாம, ஒரு அமைதியோட அவற்றை விடுவிக்க முடியும். அதுதான் சுத்திகரிப்பு. தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனா அது உன்னை வீழ்த்த சோதனை இல்லை, உன்னை உறுதி செய்யும் சோதனை. முன்பு அதே சோதனை உன்னை அழ வைத்திருக்கும். இப்போ அது உன்னை அமைதியா யோசிக்க வைக்கும். நீ உடனே எதிர்வினை காட்ட மாட்டாய். நீ உன் உள்ளுணர்வை கேட்பாய். அந்த இடத்தில தான் நீ உன் வளர்ச்சியை உணர்வாய். உன் ஆன்மா இப்போ உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வது உன் கடமை இல்லை. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவசியம் இல்லை. உன்னை உணர வேண்டியவர்கள் உணர்வார்கள். மீதமுள்ளவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் துணை அல்ல. இதை ஏற்றுக்கொள்ளும்போது உன் மனசு எவ்வளவு இலகுவாகும் என்று நீயே உணர்வாய். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் பணம், வேலை, உறவுகள், வாய்ப்புகள் இவையெல்லாம் ஒரு புதிய ஒழுங்கில் வர ஆரம்பிக்கும். குழப்பம் குறையும். அவசரம் குறையும். தேவையில்லாத போராட்டங்கள் தானா விலகும். நீ கவனிப்பாய், நான் எதற்காக இவ்வளவு காலம் சண்டை போட்டேன்? இப்போ அது அவசியமே இல்லையேன்னு. இது உன் ஆன்மா வழிகாட்டுதலின் பலன். சில இரவுகள் நீ அமைதியா தூங்குவாய். கனவுகள் பயமா இருக்காது. சில காலை நீ காரணமே இல்லாம லேசா உணர்வாய். இது வெளிப்புற மாற்றத்தால இல்ல, உள் சமநிலையால. நீ உன்னோட உள்ளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்துட்டாய். இனிமேல் நான் என்னை எதிர்க்க மாட்டேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் நல்லது நீ கற்பனை செய்த மாதிரி இருக்காம இருக்கலாம். ஆனா அது உனக்கு தேவையான மாதிரி இருக்கும். நீ நினைத்த வழியில் வராம இருந்தாலும் சரியான இடத்துக்கு கொண்டு போகும். அதனால்தான் உன் ஆன்மா உனக்கு கட்டுப்பாட்டை விடச் சொல்லுது. நம்பிக்கை தான் இப்போ உன் வேலை. ஒரு நாள் நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை நினைத்து நீ சிரிப்பாய். அப்போ நான் இவ்வளவு பயந்தேனா? அந்த சிரிப்புல பெருமை இருக்கும். ஏனென்றால் நீ தப்பிக்கல, நீ சந்தித்தாய். நீ ஓடல, நீ வளர்ந்தாய். உன் ஆன்மா எடுத்த முடிவு உன்னை இங்க வரவைத்தது. தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை ஒரு மென்மையான உறுதியோட நகருது. சத்தமில்லாத நம்பிக்கை உன் நடையில் இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். நீ எடுக்கும் முடிவுகளில் ஒரு தைரியம் இருக்கும். இதெல்லாம் நீ முயற்சி செய்து உருவாக்கியது இல்லை. நீ உன் ஆன்மாவை கேட்க ஆரம்பித்ததால இயல்பா வந்தது. இந்த பயணத்தில் நீ சில நேரம் தனியா நடக்க வேண்டியிருக்கும். ஆனா அது தண்டனை இல்லை, அது பரிசு. அந்த தனிமையில நீ உன் உண்மையான குரலை கேட்பாய். அந்த குரல் தான் இனிமேல் உன்னை வழி நடத்தும். வெளியில 1000 சத்தங்கள் இருந்தாலும் உன் உள்ளுக்குள்ள அந்த ஒரு குரல் போதும். தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து இல்லை. அது உன்னோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ தடையாக நினைத்த விஷயங்கள் கூட இப்போ படிக்கட்டுகளா மாறும். நீ விழுந்த இடங்கள் கூட உன்னை உயர்த்தும். இது மாயம் இல்ல, இது விழிப்புணர்வு. உன் ஆன்மா இப்போ அமைதியா சொல்றது, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. இந்த நம்பிக்கையை நீ பிடிச்சுக்கிட்டா போதும். மீதியெல்லாம் சரியான நேரத்தில தானா வந்து சேரும். நீ நடக்க வேண்டியது மட்டும் தான் உண்மையோட, தைரியத்தோட, உன்னோட உள்ள ஒளியை மறைக்காம. தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை உன்னை மெதுவா நம்ப ஆரம்பிச்சிருக்கு. நீ இதுவரை வாழ்க்கையை நம்ப முடியாம இருந்தாய், இப்போ வாழ்க்கை உன்னை நம்புது. இந்த மாற்றம் வெளியில் தெரியாம இருக்கலாம், ஆனா உன் உள்ளுக்குள்ள அது வேரூன்றிக்கிட்டே இருக்கு. நீ இனிமேல் எதற்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு உன் ஆன்மா உனக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு.
நீ இருக்கிறதாலேயே நீ போதுமானவன், போதுமானவள். நீ முன்பு ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது இது சரியா ன்னு 10 தடவை கேட்டிருப்பாய். இப்போ அந்த சத்தம் மெதுவா அடங்கும். உன் உள்ளுக்குள்ள ஒரு நிதானமான குரல் மட்டும் மிச்சமிருக்கும். அது அலறாது, அழுத்தம் கொடுக்காது. அது சும்மா சொல்வது போல இருக்கும், நீ இதை செய்யலாம். அந்த மென்மையான குரலை நீ கேட்க ஆரம்பிச்சதுதான் உன் வளர்ச்சியின் மிகப்பெரிய அடையாளம். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்குற நல்ல விஷயங்களுக்கு நீ ஆச்சரியப்பட மாட்டாய். இதெல்லாம் எனக்கு எப்படி ன்னு கேள்வி வராது. நீ அதை இயல்பா ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் உன் ஆன்மா உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கு, நான் இதற்கு தகுதியானவன். இந்த தகுதி அகம்பாவம் இல்ல, அது சுயங்கீகாரம். நீ உன்னை நீ ஏற்றுக்கொண்ட தருணத்திலிருந்து உலகமும் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். சில நாட்கள் உன் மனசு சோர்வடையலாம். அதை பார்த்து பயப்படாதே. சோர்வு வர்றதுனால நீ பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தமில்லை. சில நேரம் ஆழமா வளரும்போது வெளியில் அசைவு குறையலாம். விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருக்கும்போதுதான் முளைக்கிறது. நீ இப்போ அந்த நிலையில இருக்கலாம். அமைதியா இரு. உன் உள்ளுக்குள்ள வேலை நடக்குது. தங்கமே, இனிமேல் நீ யாரோட கதையையும் உன் கதையோட ஒப்பிட மாட்டாய். சமூக ஊடகங்கள் காட்டுற சிரிப்புகள், சாதனைகள், வேகங்கள் இவையெல்லாம் உன் மனசை குலைக்காது. நீ உன் வாழ்க்கையின் உள்ளே இருக்க ஆரம்பிச்சுட்டாய். வெளியில நடக்குறதை பார்த்து உன் மதிப்பை தீர்மானிக்க மாட்டாய். இது தான் உண்மையான சுதந்திரம். உன் ஆன்மா இப்போ உனக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குது. எல்லா உறவுகளும் வாழ்க்கை முழுக்க வராது. சிலர் உன்னை ஒரு கட்டம் வரை மட்டும் கொண்டு வருவார்கள். அப்புறம் அவர்களை விடுவிக்கணும். அதில் துரோகம் இல்லை. அது இயற்கை. நீ இதை புரிந்து கொண்டதும் உன் மனசு எவ்வளவு லேசா ஆகும் என்று நீயே உணர்வாய். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் உன்னை சுரண்டாது, உன்னை விரிவாக்கும். உன் நேரத்தை, உன் ஆற்றலை, உன் மரியாதையை மதிக்காத இடங்கள் உனக்கு பிடிக்காது. நீ அவற்றை தானா தவிர்ப்பாய். முன்பு நீ அப்படி செய்திருந்தால் உனக்கு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். இப்போ அது வராது. ஏனென்றால் நீ உன்னை காயப்படுத்தாமல் இருப்பது தவறு இல்லைன்னு உன் ஆன்மா உனக்கு சொல்லிட்டுச்சு. சில நேரம் நீ அமைதியா உட்கார்ந்து யோசிப்பாய். எந்த காரணமும் இல்லாம கண்கள் நனையலாம். அது சோகம் இல்லை. அது பழைய சுமைகள் உடைந்து வெளியேறுற தருணம். நீ அவற்றை அடக்க வேண்டாம். அந்த கண்ணீர் சுத்திகரிப்பு. அதுக்கப்புறம் உன் உள்ளே ஒரு தெளிவு வரும். இதையும் நீ பயப்படாம ஏற்றுக்கொள். தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையில் நடக்குற ஒவ்வொரு முடிவும் உன்னை உன்னோட இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும். நீ உன்னை விட்டு விலகி எதையும் செய்ய மாட்டாய். உன் மனசுக்கு எதிரா நடக்க மாட்டாய். இது உன்னை சுயநலமா மாற்றாது, இது உன்னை நேர்மையா மாற்றும். உன் ஆன்மா இப்போ பொய்யான சமாதானங்களை ஏற்க மறுக்குது. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் பேச்சு குறையும், ஆனா உன் இருப்பு பேசும். நீ எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல மாட்டாய். உன் அமைதியே உன் பதிலா இருக்கும். இதை சிலர் தவறா புரிஞ்சுக்கலாம். அதற்கு நீ கவலைப்பட மாட்டாய். எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிந்துகிட்டாய். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் சின்ன சந்தோஷங்களே பெரிய பரிசுகளா தோன்றும். ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு உண்மையான சிரிப்பு, இவையெல்லாம் உனக்கு மிகுந்த நன்றியுணர்வை தரும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை அந்த நன்றியே உனக்கு நினைவூட்டும். உன் ஆன்மா இப்போ உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுது, அவசரம் தேவையில்லை. எல்லாம் சரியான நேரத்தில தான் நடக்கும். நீ தள்ளி இழுக்க வேண்டாம். நீ தள்ளி ஓட வேண்டாம். உன் வேகம் உனக்கே சரி. இந்த நிதானம் தான் உன் வாழ்க்கையை நீடித்த அழகோட நிரப்பும். ஒரு நாள் நீ உன்னை பார்த்து நீயே சொல்லிக் கொள்வாய், நான் என்னை காப்பாத்திட்டேன். யாரோ வந்து காப்பாத்தினாங்கன்னு இல்லை. நீ உன்னை நீ கைவிடாம இருந்ததால. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையில இனிமேல் வரும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை. தங்கமே, இந்த பயணம் இப்போ தான் உண்மையா தொடங்குது. நீ யாரோ ஆக மாற போகல. நீ நீயாக முழுமையா மாறப் போகிறாய். உன் ஆன்மா இதைத்தான் இத்தனை நாளா விரும்பிச்சு.
இப்போ அது நடந்துகிட்டிருக்கு. மெதுவா, ஆழமா, உண்மையா. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ சரியான பாதையில இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. இந்த உண்மையை நீ உன் உள்ளுக்குள்ள பதிய வை. மீதியெல்லாம் தானா சரியாகும். உன் வாழ்க்கை உன்னை கைவிடாது. ஏனென்றால் இப்போ நீ உன்னை கைவிடல. தங்கமே, இப்போ நீ நம்ப ஆரம்பிச்ச தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை ஒரு மென்மையான ஒழுங்கை எடுத்துக்கிட்டே இருக்கு. முன்பு எல்லாம் குழப்பமா தெரிந்த விஷயங்கள் இப்போ தங்களுக்கான இடத்துக்கு தானா சரியாய் அமர ஆரம்பிக்கும். நீ எதையும் கட்டாயப்படுத்தாம, எதையும் பிடிச்சுக்கிட்டு இழுக்காம இருக்கும்போது தான் இந்த ஒழுங்கு உருவாகுது. உன் ஆன்மா இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்குது, வாழ்க்கையை எதிர்க்க வேண்டாம், அதோட சேர்ந்து நட. நீ இதுவரை பல நேரங்களில் நான் போதுமானவனா உன்னை நீயே கேட்டிருப்பாய். அந்த கேள்வி உன்னை தாழ்த்தவில்லை, அது உன்னை தேட வைத்தது. இப்போ அந்த தேடல் முடிவுக்கு வருது. நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாய். நீ சரியா இல்லைன்னு நிரூபிக்க யாருக்கும் இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நீ உன்னோட மதிப்பை உன்னிடமே இருந்து எடுத்துக்கிட்டாய். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா மறைந்து போகும். அவை உனக்கு ஒரு காலத்தில் முக்கியமா தோன்றியிருக்கலாம். ஆனா இப்போ அவை உன் வளர்ச்சிக்கு தேவையில்லாதவைன்னு நீ உணர்வாய். அவை போகும்போது சோகமில்லை, ஒரு நிம்மதி இருக்கும். ஏனென்றால் உன் உள்ளே இடம் காலியாகும். அந்த இடத்தில தான் புதுசு வருது. நீ கவனிப்பாய், இனிமேல் நீ பொய்யான நம்பிக்கைகளில் வாழ மாட்டாய். யாராவது சொல்ற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நீ உன் அனுபவத்தை மதிப்பாய். உன் உள்ளுணர்வை மதிப்பாய். உன் ஆன்மா உனக்கு ஒரு வடிகட்டி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எது உனக்கு உண்மை, எது இல்லைன்னு அது சத்தமில்லாம சொல்லிடும். தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை உன்னை மென்மையா சோதிக்கலாம். அது உன்னை பார்த்து, நீ இப்போவும் உன்னை நம்புறியா கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சோதனைகள் வரும்போது நீ பதற்றப்படாதே. நீ பின்னாடி போனதால அவை வரல, நீ முன்னேறுறதால தான் வருது. ஒவ்வொரு தடவையும் நீ அமைதியா தேர்வு செய்யும்போது உன் ஆன்மா இன்னும் வலுவாகும். உன் மனசு சில நேரம் பழைய பழக்கங்களுக்கு திரும்ப முயற்சி செய்யலாம். பழைய பயம், பழைய சந்தேகம், பழைய குற்ற உணர்ச்சி. அதை பார்த்து நீ கோபப்படாதே. அவை உன்னை சோதிக்க வரல, உன்னை விட்டு போக வருது. நீ அவற்றோட சண்டை போட வேண்டாம். சும்மா பாரு, நான் இப்போ இதை தாண்டி வந்துட்டேன் மெதுவா சொல்லு. அவை தானா விலகும். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் உறவுகள் உன்னை சுருக்க மாட்டாது. நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டிய இடங்களில நீ இருக்க மாட்டாய். உன் அமைதி, உன் உண்மை, உன் எல்லைகள், இவையெல்லாம் மதிக்கப்படுற இடங்களே உனக்கு பிடிக்கும். இது உயர்ந்த தரம். நீ இதை வேண்டும்னு கேட்கல, நீ இதுக்கு தயாரானதால வந்தது. நீ முன்பு இல்லை சொல்றதுக்கே ஒரு பயம் இருந்திருக்கலாம். இப்போ அந்த பயம் குறையும். இல்லை சொல்வது நிராகரிப்பு இல்லைன்னு நீ புரிந்துகிட்டாய். அது உன்னை காப்பாற்றிக் கொள்வது. உன் ஆன்மா இதை உனக்கு மென்மையா கற்றுக் கொடுத்திருக்கு. அதனால்தான் இப்போ உன் முடிவுகள் அமைதியா, உறுதியா இருக்கும். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் சந்தோஷம் சத்தமா இருக்க வேண்டியதில்லை. அது அமைதியா உன்னை சுற்றிக்கொள்ளும். நீ சிரிப்பாய், ஆனா அந்த சிரிப்பு ஆழமா இருக்கும். நீ அமைதியா இருப்பாய், ஆனா அந்த அமைதி காலியாக இருக்காது. அது நிறைவா இருக்கும். நீ இதை வார்த்தைகளால் விளக்க முடியாது, அனுபவிக்க மட்டும் தான் முடியும். சில நேரம் நீ தனியா நடக்குற மாதிரி தோன்றலாம். எல்லாரும் வேகமா ஓடுறாங்க, நீ மட்டும் மெதுவா போற மாதிரி. அதை பார்த்து நீ உன்னை சந்தேகிக்காதே. உன் பாதை உனக்கே உரியது. நீ ஓட வேண்டியதில்லை. நீ சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில சேருவாய். உன் ஆன்மா உனக்கு அவசரத்தை கற்றுக் கொடுக்கல, அது உனக்கு ஆழத்தை கற்றுக் கொடுக்குது. தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில எது வந்தாலும் நீ அதை முழுமையா சந்திப்பாய். பாதியில நிற்க மாட்டாய். பயந்து விலக மாட்டாய். நீ தைரியமா இருப்பதால அல்ல, நீ உண்மையா இருப்பதால. உன் ஆன்மா உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு, உண்மை இருந்தா போதும், மீதி தானா சரியாகும்.
நீ கவனிப்பாய், இனிமேல் உன் உடலும் உன் மனசும் ஒரே மொழி பேச ஆரம்பிக்கும். முன்பு மனசு சொல்றதுக்கு உடல் ஒத்துழைக்காம இருந்திருக்கலாம். இப்போ அந்த இடைவெளி குறையும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாய். உன் சோர்வை மதிப்பாய். உன் ஓய்வை குற்றமாக நினைக்க மாட்டாய். இது சுயன்பு. இதுதான் உன் ஆன்மா உனக்கு தரும் அடிப்படை பாதுகாப்பு. தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து இல்லை. அது உன்னோட சேர்ந்து கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பாடம் இருக்கும். சில நாள் அந்த பாடம் இனிமையா இருக்கும், சில நாள் கடினமா இருக்கும். ஆனா எல்லாமே உன்னை முழுமையா மாற்றுவதற்காகத்தான். நீ இதை ஏற்றுக்கொண்டதும் உன் மனசு எவ்வளவு அமைதியா மாறும் என்று நீயே உணர்வாய். ஒரு நாள் நீ உன் பழைய உன்னை நினைச்சு நன்றியோட சிரிப்பாய். நீ தாங்கினதால தான் நான் இங்க வந்தேன். அந்த நன்றியுணர்வு உன்னை மென்மையாக்கும். அதே நேரத்தில உன்னை உறுதியாக்கும். நீ உன்னை தள்ளி வைத்த நாட்கள் முடிஞ்சுடுச்சு. இப்போ நீ உன்னை முன்னிலை வைக்க ஆரம்பிச்சுட்டாய். தங்கமே, இந்த பயணம் முடிவில்லாதது. ஆனா இப்போ நீ சரியான திசையில இருக்க. நீ கைவிட மாட்டாய். நீ ஓட மாட்டாய். நீ உன்னோட உண்மையோட நடப்பாய். இதுவே போதும். உன் வாழ்க்கை உனக்கு பதில் சொல்லும். மெதுவா, ஆழமா, உறுதியா.